ரீசெண்டாக ஜிஎஃப்சி பண்ணியிருந்தாங்க, அப்படியே வந்து இந்த டோமா ரோலரும் வந்து பண்ணியிருந்தாங்க. நான் ஏன் வந்து எந்த வீடியோலையும் இதை பற்றி நான் பேசுகிறது இல்லைன்னா, இப்போது இது அதாவது இன்ஜெக்ஷன் போட்ட ப்ரிக்கிங்னாலேயோ அதுக்கப்புறம் நம்ம அந்த ரோல் பண்ணும்பொழுது சில டேமேஜ் வரும் இல்லையா, இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷன் பண்ணாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்காரிங் வருதுன்னா டெஃபினட்டாக அது வந்து பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். நிறையா இந்த இடத்துலையும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் சீக்கிரமே வந்து ஷாம்பு போடும்போது சரியாயிடும். நான் ஏன் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களாக செல்ஃப் மெடிக்கேட்டடோ இல்லைனா டெர்மரோலோ பண்ணாதீங்க. மோஸ்ட்டாக இப்போ எனக்கு இந்த ஹேர் ரீக்ரோத்துன்றது பழைய வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 3.5 இருந்தது. இப்போ 3 விரல்ஸ் வைக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ ஏஜிங் வந்து ஒரு நம்பர் தாங்க. கண்டிப்பாக ஹேர் ஃபாலிகல்ஸ் இருந்தால் ஹேர் ரீக்ரோத் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்கு நானே ஒரு முன்னுதாரணம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு மறந்துடாமல் யுகா வைப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஹேர் டவுட் சம்மந்தமாக இருந்ததுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அவங்கள அங்கேருந்து கைட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, ஃபாலோ பண்ணிக்கோங்க, பை.